ஒரு தேசிய கட்சியில இருந்து மாநில கட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அது எப்படி நடந்தது? பிரச்சனை இருந்துச்சு நம்மளுக்கு ஒரு 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 பர்சன்னால தான். அதாவது ஒரு சிவியர் ஹராஸ்மெண்ட் அளவுக்கு போச்சு. அந்த சிவியர் ஹராஸ்மெண்ட்ல இருந்து என்னை காப்பாத்தினது ஐயா எடப்பாடியார் அவர்கள். பெண்கள் பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியமா, நீ அங்க கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதனால நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட வேர்டிங்ஸ் இது. ஐயா டெஃபினட்டா. சரி, நடிகர் விஜயோட தாக்கம் உங்களுக்கு தமிழகம் பூரா இருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? அரசியல் ஒரு கேக் வாக் கிடையாது, ஈஸியா நம்மளுக்கு டப்புன்னு வந்துரும் அப்படின்றதுலாம் கிடையாது. இங்க இருக்கிற விஷயங்களை அட்ரஸ் பண்ண கத்துக்கணும் சார். அவரு அட்ரஸ் பண்ணாம அவர்னால ஜஸ்ட் சிஎம் கேண்டிடேட்னு நம்பி நம்ம யாருமே ஓட்டு போட முடியாது. எதுக்கு சார் அவர் என்ன சொல்றாரு? அப்ப எதுக்கு சார் அவர் எனக்கு ரோல் மாடல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படின்றது அவர் தான் ரோல் மாடல் சொல்றாரு. இந்த கட்சியை கட்டி காப்பாத்தி அதிமுகவுக்கு மட்டும் சொந்தம் இல்லையே, மக்களுக்கு சொந்தம், இன்னொரு கட்சிக்கு சொந்தம் கிடையாது சார். இந்த பாருங்க, அங்க கொடி தெரியுது, நீங்க நம்ம எல்லாம் ஒண்ணா போறோம், நீங்க அந்த ஓகே சார், அவருக்கு நல்லது. தேச அளவுல ஒண்ணுமே இல்லாம போச்சு அந்த காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு அவங்களுக்கு 70 சீட்டு கொடுக்குறேன், டெபியூட்டி சிஎம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க அங்க போய் நீங்க ஒரு அடிமை சாசனத்துக்காக நீங்க அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் அடிமை சாசனம் 70 சீட்டு கொடுக்குறேன் கெஞ்சி கெஞ்சி கூப்பிடுறது என்ன அர்த்தம் சார்? அதாவது செங்கோட்டையன் கோட்டையை விட்டுட்டாரு அப்படின்றத நான் சொல்ல முடியும். கூட்டணியில சேர்த்திருக்கோம் சார், கட்சிக்குள்ள இல்ல சார். அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. வரக்கூடிய பொது தேர்தல் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும், இல்ல விஜயுடைய வருகை பாதிப்பை தருமா? நிர்வாகம் தெரியாத ஒரு கட்சி, இன்னைக்கு ஒரு சிஸ்டம் இல்ல அவங்களுக்குள்ள. ஆதவ் அர்ஜுன் போல ஆட்கள், புசி ஆனந்த் போல ஆட்கள் அவங்கதான் உடைக்கிறாங்க. பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்தது முடியாதுன்னீங்க, இப்ப ஆண்களுக்கும் உண்டுங்கிறீங்க. திமுக தான் சார் அண்ணா திமுகவை காப்பி அடிக்குது, ஸ்டிக்கர் ஒட்டிக்குது. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது கூட அந்த 1 கோடி பெண்களுக்கு போய் சேருதான்றது இன்னி வரைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை காமிச்சது கிடையாது. பிங்க் பஸ் விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் ஓட்ட வண்டி பஸ் தான் விட்டுருக்காங்க. இன்னைக்கு டெண்டரா இருக்கட்டும், கான்ட்ராக்டா இருக்கட்டும், கமிஷனா இருக்கட்டும், கரப்ஷனா இருக்கட்டும், கலெக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு இந்த திமுக ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தான் போய் சேருது. இன்னைக்கு வெட்டு, குத்து, கொலை, திருட்டு, இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. போதை பொருள் நடக்குது, தலைவிரிச்சு நடக்குது. ஒரு கல்குவாரியில போயிட்டு நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஜேர்னலிஸ்ட்னால முடியல. அவங்கள ஒரு டிஎம்கே எம்எல்ஏ போட்டு அடிச்சு அமைச்சிருக்காங்க கரூர்ல. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் கூட அவங்க வெளியில அட்ரஸ் கூட பண்ணது கிடையாது. இல்ல நாங்க சூப்பரா பண்றோம், பைக்ல ஏறுறாங்க, போஸ் கொடுக்கறாங்க, டீ குடிக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிடுறாங்க. இந்த ஆட்சி எப்படி நடந்ததோ ஒரு தூங்கு மூஞ்சி ஆட்சி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பொதுவா மாநில அரசியல்ல இருந்தது மத்திய அரசு இருக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சிக்கு எல்லாரும் பயணத்தை மேற்கொள்வாங்க. ஆனா நீங்க ஒரு தேசிய கட்சியில இருந்து மாநில கட்சிக்கு வந்திருக்கிறீங்க. அது எப்படி நடந்தது? சின்ன வயசுல இருந்தே ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோட தொண்டரா தான் எங்க ஃபேமிலி எல்லாரும் முழுக்க முழுக்க இருந்தாங்க. புரட்சி தலைவி அம்மாவோட தொண்டராகவும் இருந்தாங்க. அவங்களோட நிறைய பயணிச்சிருக்காங்க எங்க அப்பா அம்மா. ரெண்டாவது என்னன்னா, நான் ஏன் தேசிய கட்சியில போய் சேர்ந்தேன்னா, அது ஒரு நல்ல வெல்கம் எனக்கு கொடுத்தாங்க அந்த இடத்துல. அண்ட் டெஃபினட்டா நம்ம அங்க போய் பணி செய்யறதுக்கான ஒரு பணி செய்யறதோட எனக்கு இன்னும் ஐடியாலஜியா அப்போலாம் எனக்கு தெரியாது. அப்போ எனக்கு ஒரு 30 வயசு தான். ஸோ அப்போ எனக்கு ஒரு ஐடியாலஜிக்கலா, ஒரு பொலிட்டிக்கல் அவேர்னஸா, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நம்ம போய் ஜாயின் பண்ணல. நம்ம அப்போ மோடிஜி ஒரு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. அதுக்கப்புறம் அப்போதான் சீஃப் மினிஸ்டர் அவரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவரோட இதுல நம்ம போய் ஜாயின் பண்ணலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்ந்தேன் நான். அண்ட் டெஃபினட்டா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும். எனக்கு சேவை செய்யறதுல ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அந்த சேவை மனப்பான்மையோடு தான் நம்ம போய் சேர்ந்தேன். ஆனால் பொலிட்டிக்கல்ல இவ்வளோ இது இருக்கும் அப்படின்றது போக போக தான் கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். பாஜகலேருந்து ஏன் நான் தேசிய கட்சியிலேருந்து ஸ்டேட்டுக்கு ஏன் மாறினேன் அப்படின்றது என்னோட தாய் வீடு இதுதானே. இல்ல நான் என்ன கேட்கறேன்னா, நீங்க பிரைம் மினிஸ்டர் மோடி பிடிச்சி போயிருக்கீங்க. நீங்க உள்ளூர் மாநில தலைவரோட கட்சியில நீங்க இணையல. அவர் அமித்ஷா கிட்ட போய் இணைஞ்சிருக்கீங்க. அமித்ஷாங்கிறவர் ஒரு ஐகான் ஆஃப் தி பிஜேபி பார்ட்டி. ஸோ நீங்க அங்க இருந்துட்டு
ஒரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதாவில இருந்து அதிமுக நோக்கி பயணிச்சு வந்திருக்கீங்க. பொதுவா நீங்க இப்ப மற்ற சில பேர் இதே திரையுலகில் இருந்த அவங்க குஷ்பு ஆகட்டும் திமுகவில் இருந்தாங்க, அதுக்கப்புறம் காங்கிரஸ் போனாங்க. அப்படி மாநில கட்சியில் ஆரம்பிச்சு தான் போறாங்க. அது யாரா இருந்தாலுமே மற்ற சில நடிகைகள் கூட அப்படிதான் இருக்காங்க. ஸோ நீங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கிறதோட ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அந்த இன்சிடென்ட்ல நம்மள வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு இன்ஸ்டிங்க்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிங்க்ட் வந்து எனக்கு எங்க சேஃபா இருப்பேன். இல்ல நான் என்ன நான் பயணிக்கும் போது இல்ல நீங்க தலைவரோடவும் தலைவியோடவும் உங்க குடும்பம் வந்து நெருக்கமா இருந்தது, டிராவல் பண்ணிருக்காங்கங்கிறீங்க. அப்ப நீங்க முதல்லயே அதிமுகவுக்கு வந்திருக்கலாம். அப்படி கிடையாது. அது நான் தேசிய நீரோட்டம்னு நீங்க அங்க போய் அதான் சொல்றேன். நான் அறியாம நம்மளுக்கு வயசு வந்து அப்போ 30. அப்போ எங்க அப்பா வந்து ஹி பாஸ்ட் அவே. சோ அதனால எங்க அப்பா இல்லாத போது நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் எந்த பக்கம் போகணும் அப்படின்றது வந்து நமக்கு தெரியாம இது வந்து ஏடிஎம்கேக்கு வந்தப்ப அவங்க மேடம் ஜெயலலிதா இல்ல அவங்க இல்ல. சோ ஆனாலுமே வந்து எனக்கு வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ்லாம் அப்போ வந்து பொலிட்டிக்கல் அவேரா நம்ம போய் வந்து ஒரு பார்ட்டியில ஜாயின் பண்ணோம் அப்படின்றதுலாம் இல்ல. நான் வந்து பிஸி கோரியோகிராஃபரா இருந்தேன். ஐ ஹேட் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் நான் வந்து கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருந்தேன். அப்படின்னு இருக்கும்போது சரி ஓகே எதுக்கு நம்ம வந்து இது சைட் பை சைடா நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணேன் நானு. அண்ட் அப்போ புரட்சி தலைவி அம்மா கூட இருந்தாங்க. அப்போ இருந்தாங்க. அதிமுகவுக்கு வரல. நான் ஜாயின் பண்ணும்போது நான் அதிமுகவுக்கு வரல. அதுதான் ஒரு வெல்கம் இருந்துச்சு எனக்கு பிஜேபி பார்ட்டியில இருந்து. ஒரு தேசிய கட்சி அண்ட் டெஃபினட்டா நம்மளுக்கு ஒரு சேவை பண்ணக்கூடிய நல்ல மனப்பான்மை உள்ள கட்சியா தான் இருந்துச்சு. அப்படின்னும் போது நம்ம டெஃபினட்டா நம்ம அங்க போய் சேரலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் அங்க சேர்ந்தேன். புரிதல் இல்லாம தான் போய் சேர்ந்தேன் நானு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ ஆமால நம்ம யோசிச்சு பார்க்கும்போது புரட்சி தலைவி அம்மா வந்து அவங்க கிட்ட போய் சேர்ந்துருக்கலாமே அப்படின்றதுதான் நம்மளோட இது. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி அம்மா வந்து எப்பவுமே வந்து ஒரு ஏன்னா எங்க அப்பா கொஞ்சம் க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் புரட்சி தலைவி அம்மா. ஒரு தம்பி மாதிரி அவர். அப்படின்னு இருக்கும்போது அவரு கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்களை ஃபேமிலி மாதிரி ஒருத்தவங்களை பார்க்கும்போது ஃபேமிலி யாருமே வந்து பொலிட்டிக்கலா வரக்கூடாது அப்படின்றதுதான் எங்க அப்பா கிட்டே சொல்லியிருந்தாங்க. சோ அந்த ஒரு காரணம் கூட ஒரு பேக் ஆஃப் தி ஹெட்ல இருந்தது. ஒருத்தர் தான் அரசியலுக்கு வந்திருக்கீங்க. அரசியல்ல நான் தான் ஃபர்ஸ்ட். நீங்க தான் முதல் அடி எடுத்து வச்சிருக்கீங்க. இப்ப இந்த எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுல உங்களுக்கு உரிய அங்கீகாரம் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. டெஃபினட்டா இருக்கு. நல்ல சப்போர்ட் இருக்கு. ஐயா அவர்கள் வந்து வரும்போதே எனக்கு வந்து எத்தனையோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது அங்க பிரச்சனைகள்ல இருந்து காப்பாத்தி எனக்கு வந்து சேஃப்கார்ட் பண்ணது வந்து அவர் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நானு. அது என்றென்றும் நான் வந்து அவருக்கு நன்றி கடனா இருப்பேன். ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சோல். அவர் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் பயந்து தான் போனேன். ஐயோ புரட்சி தலைமை அம்மா இல்லையே நம்ம எப்படி இங்க சஸ்டெயின் ஆக முடியும், நம்ம எப்படி நம்மள இங்க ஃபைட் பண்ணி நம்ம இங்க வருவோம் அப்படின்றது வந்து இது இருந்தது. ஏன்னா அப்போ அவங்க இருக்கும்போது பெண்களுக்கு இன்னும் ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. எந்த பெண்களுக்கும் ஒரு இடையூறு இல்லாம இருந்தது. ஆனா இப்போ வந்து எப்படி நம்ம ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருக்கும்போது நம்ம வந்து நம்மளுக்கு யாருன்னே தெரியாது அவருக்கு. நம்ம என்னன்னு போய் நம்ம அவர்கிட்ட எப்படி ஒர்க் பண்ண போறோம்ன்ற ஒரு ஹெசிடேஷன் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அவர் மீட் பண்ண உடனே எனக்கு ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. பெண்கள் பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியமா, நீ அங்க கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால நீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வேர்டிங்ஸ் இது. டெஃபினட்டா ஹி சா மீ சஃபரிங். அதனால அவர் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு கொடுக்கணும் அப்படின்னு. பிஜேபில இருந்து எல்லாருமே ஊருக்கே தெரியும் சார். இப்போ வந்து இல்ல கௌதமி ஆகட்டும் நீங்க ஆகட்டும் எல்லாரும் அங்க இருந்துட்டு இங்க வர்றீங்களே, என்ன காரணம்? ஒரு பிரச்சனை இருந்துச்சு நம்மளுக்கு. ஒரு பர்சன்னாலதான். எனக்கு பார்ட்டி மேல எந்த பிரச்சனையும் கிடையாது. பார்ட்டி எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு. அதை வந்து நான் நோ சொல்ல மாட்டேன். பார்ட்டி எனக்கு நிறைய கத்து கொடுத்துருக்கு. அங்க இருக்கிற பாஜகவோட தொண்டர்களோட நிறைய நான் வேலை செஞ்சிருக்கேன். அவங்க என்கிட்ட ரொம்ப அன்பா இருந்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பெரிய பெரிய மூத்த தலைவர்கள் அங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து நிறைய வழிகாட்டியிருக்காங்க. நல்லது சொல்லியிருக்காங்க. நல்லது செய்யக்கூடாது, கெட்டது செய்யக்கூடாது அப்படின்னு. எதெல்லாம் நம்மளுக்கு நல்லது எது கெட்டதுன்றது வந்து இல்ல. இப்ப நீங்க பாதைகள் அமித்ஷாவை பார்த்து பிஜேபிக்கு வந்தீங்க. அவங்க மோடிஜி பார்த்து மேடம் கௌதமி மோடிஜியை பார்த்து வந்தாங்க. ஆனா ரெண்டு பேரும் இப்ப அங்க இருந்து
இடம் மாறி இருக்கீங்க. அதுதான் சார் நம்ம வந்து சேஞ்சுன்றது வந்து இட் கீப்ஸ் சேஞ்சிங், லைஃப் கீப்ஸ் சேஞ்சிங் இல்லையா? நம்ம வந்து ஒரு மாற்றம் என்னைக்குமே மாறிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து நம்ம அந்த வேர்டு தான் மாறாது. அதனால அந்த மாற்றம் மாறி நம்ம மாறிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம லைஃப்ல எவால்வ் ஆகும். நம்மளுக்கு ஒரு இடத்துல பிரச்சனைன்னும் போது அங்க வேற இன்னொருத்தவங்களுக்கு வந்து அப்பர் ஹேண்ட் கொடுத்துருந்தாங்க. அவங்களோட நிலைமையும் எனக்கு புரியுது. ஏன்னா நம்ம வந்து குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அவங்கள பேக்கப் பண்ண முடியாம, இவங்கள பேக்கப் பண்ணோம்னா கஷ்டமாயிடும் அப்படின்னு நெறைய பெரிய பிரச்சனைகள் வந்துரும் அப்படின்றதுக்காக தான். அதுக்கு நம்ம வந்து இங்க வெளியில வந்து நான் 1 இயர் நான் வந்து எந்த கட்சியிலயும் சேராம இருந்தேன். ஓகே. இது ஏன் நீங்க நோண்டி நோண்டி கேக்குறீங்கன்னு தெரியல. இல்ல இல்ல. ஒரே பிரச்சனையில நம்ம மாட்டிட்டு இருக்க வேண்டாமே. நம்ம நல்ல நாட்டுல நெறைய விஷயங்கள் நடக்குது. இப்ப நான் எந்த கட்சியில இருந்தா என்ன? நான் மக்களுக்கு சேவை செய்யணும் அவ்வளவுதான். ஓகே, வெரி குட். இப்ப கூட்டணியில இருக்கோம் நாங்க. அதனால சரி, இப்ப நீங்க கூட்டணியில இருக்கீங்க. திரும்ப அவங்கள தானே நீங்க ஃபேஸ் பண்ணணும். எனக்கு அதுதான் சொல்றேன் நானு. இல்ல, அங்க இருந்து வந்துட்டீங்க. இல்ல சார், எனக்கு புரியல. இந்த 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 இது வந்து எதுக்காகவே தெரியல. இந்த கம்பெனி பிடிக்கலன்னு நம்ம வேற ஒரு கம்பெனிக்கு போறோம். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும் அவசியமே இல்ல ஆக்சுவலா. ஏன்னா வந்து இருக்குமா? ஐ அம் வெரி கம்ஃபர்டபிள். அவங்கள மீட் பண்ண. அதான் நான் சொல்றேன். நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். எனக்கு கட்சி, அந்த பாஜக கட்சியோ அங்க இருக்கிற மற்ற தலைவர்களோ தொண்டர்களுக்கோ எனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த ஒரு நபர்னாலதான் எனக்கு பிரச்சனை. அதாவது ஒரு சிவியர் ஹராஸ்மெண்ட் அளவுக்கு போச்சு. அந்த சிவியர் ஹராஸ்மெண்ட்ல இருந்து என்னை காப்பாத்தினது ஐயா எடப்பாடியார் அவர்கள். அவ்வளவுதான். இப்ப வந்து உங்களுக்கு வந்து அசெம்பிளில வந்து சீட்டு கேட்டிருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா கேட்டிருக்கேன். எஸ். எந்த தொகுதி கேட்டிருக்கீங்க? மயிலாப்பூர் அண்ட் ஸ்ரீரங்கம் ரெண்டுமே விருப்ப மனு கொடுத்திருக்கேன். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். உங்களுக்கு எப்படி இந்த 2 தொகுதியும் அவ்வளவு பரிச்சயமே இருக்காது? ஏன் நான் தமிழ்நாட்டுல தான் சார் இருக்கேன். உங்களுக்கு என்ன தொடர்பு? நான் என்ன தொடர்புன்னு நான் என்ன சொல்லணும்? எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் தொடர்பு இருக்கு சார். நான் 10 வருஷமா நான் வந்து மோர் தென் 12 இயர்ஸ் நான் வந்து இப்போ நான் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கேன். டிராவல் பண்ணியிருக்கேன். எத்தனையோ அந்த இடத்துல பணிகள் செஞ்சிருக்கேன். அங்க நிறைய பிரச்சாரங்கள் செஞ்சிருக்கேன். அங்க மக்களோட பிரச்சனைகள் என்னென்னன்றது எனக்கு தெரியும். இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, சார் நீங்க பதில் கேட்கறதுக்கு நீங்க வந்து ஆர்வமா இல்லன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, ஹேமமாலினி அங்க திருச்சிக்காரவங்க, ஜெயலலிதா மேடம் ஸ்ரீரங்கம் கனெக்டடு, நடிகர் ரவிச்சந்திரன் கனெக்டடு, சிவாஜி கணேசன் கனெக்டடு, அந்த மாதிரி நிறைய பேர், எம்ஆர் ராதா, இப்படி அவங்களுக்கு வந்து அங்க வந்து ஒரு ஆணி பேரு அவங்களுக்கு திருச்சி, பாலக்கரை, சங்கிலியாண்டபுரம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு இருந்தது. மேடம் ஜெயலலிதால இருந்து எல்லாருக்கும் இருந்தது. அந்த மாதிரி உங்களுக்கு எது மூதாதையர்களுடைய தொடர்பு ஸ்ரீரங்கம் தொகுதியில இருக்கா? இல்ல சார், நம்ம எங்க ஃபேமிலி வந்து டெல்டா பகுதி தான். எங்க ஃபேமிலி டெல்டா பகுதி தான். இன்னைக்கும் வந்து நிறைய ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் திருச்சியில நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. அந்த பாயிண்ட் தான். அது மட்டும் இல்ல, அது மட்டும் கிடையாது எனக்கு. நீங்க வந்து அந்த பாயிண்ட் தான் நம்ம பிராமின்ஸ்னாலதான் அங்க போய் அது கிடையாது. நான் வந்து அங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள் மக்களோட நான் பணிகள் செஞ்சிருக்கேன். அங்க முத்திரையர் மக்களோடையும் பணிகள் செஞ்சிருக்கேன். அங்க இருக்கிற நாயுடு மக்களோட பணிகள் செஞ்சிருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற பிரச்சனைகள் என்னென்னன்றது எனக்கு தெரியும். ஓகேங்களா? அங்க கோவில்ல வந்து இன்னைக்கு வந்து அவங்கனால சொத்து விற்கவும் முடியாத, அவங்களுக்கு லோனும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை. ஆமா, டிரைனேஜ் பிரச்சனைகள் இன்னும் அது வந்து அதுக்கு ஒரு முடிவு காலம் இல்லாம ஒரு பிரச்சனைகள் அங்க இருக்கு. சோ ஏகப்பட்ட விஷயங்கள் எனக்கு நம்ம அங்க வந்து எல்லா எலெக்ஷன்ல போகும்போதும் நம்ம வந்து 2024 எலெக்ஷன் போகும்போது எனக்கு அதுதான் அவங்களோட ஃபீட்பேக். எனக்கு நீங்க வரணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க அங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு மயிலாப்பூர் ஏன் எடுத்தேன்னா, என்னோட ஃபேமிலியாவே அங்க பூர்வீகமா அங்க இருந்திருக்கோம் மயிலாப்பூர்ல. அண்ட் நாட் ஓன்லி தட், அங்க இருக்கிற கலை குடும்பங்கள் நிறைய பேர் இருக்காங்க. எஸ்பெஷலி டான்சர்ஸா இருக்கட்டும், மியூசிஷியன்ஸா இருக்கட்டும், நிறைய பேர் அந்த ஏரியால நான் கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் அப்படி பாத்தீங்கன்னா மொட்டை அடிச்சது எனக்கு சமயபுரம் இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து டெல்டா டிஸ்ட்ரிக்ட். இப்ப நீங்க வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அடிமனை பிரச்சனையை பத்தி நீங்க சொல்றீங்க. அது வந்து இந்து சமய அறநிலை ஆட்சித்துறையில 1027 சொல்லி ஒரு ஆக்ட்ல அதை வந்து எடுத்திருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சித்திரை வீதி, உத்தர வீதின்னு சொல்லி கோவிலை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த வீதிகள்ல இருக்கக்கூடிய வீடுகள் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சொந்தமானது. அதுக்கான அடிமனைக்கான வாடகையை நீங்க எங்களுக்கு செலுத்துங்கன்னு அறநிலையத்துறை கேக்குது. ஒத்துக்க மாட்டேன்னு இவங்க சொல்றாங்க. அவங்க மேடம் ஜெயலலிதா வரைக்கும் இந்த பிரச்சனை எடுத்துட்டு போகப்பட்டு தீர்க்கப்படாம இருக்கு. பிரச்சனையை நீங்க கோடிட்டு காட்டுறீங்க. ஆமா.
இதுல என்ன சார் தப்பு இருக்கு? இல்ல தப்புன்னு சொல்லல. அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தொடர்பு இல்ல ஒரு 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 டூரிஸ்டா நம்ம என் ரூட்ல கிராஸ் பண்றதுக்கும் இப்போ ஒரு அடி வேர்ல இல்ல சார், இருக்கக்கூடிய எல்லாமே தெரிஞ்சுதான் சார் நான் பண்றேன். அடிமட்ட பிரச்சனை தெரியாம பண்றதுக்கு நான் என்ன பேசுறோம் வந்து வித்தியாசம் இருக்கு. நான் என்ன டிவிக்கேவா? நான் தெரியாம எதுவும் பண்ணல. நம்ம தெரிஞ்சுதான் செய்யறேன் நானு. டிவி ஓகேங்களா? கேட்க போயிட்டீங்களா நீங்க? சரி. இல்ல சொல்றேன் நானு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இங்க மயிலாப்பூர்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்காங்க, அங்க இருக்கிற ஃபிஷர்மேன் கம்யூனிட்டிஸும் எனக்கு நிறைய பேர் தெரியும். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் எனக்கு அங்க இருக்கிற ஏரியால மயிலாப்பூர்ல வந்து இல்ல இப்ப அசோசியேட்டடா இருக்காங்க. அதிமுகவுல நீங்க வந்து சீட்டு கேட்டிருக்கீங்க, ஆ, ஸ்ரீரங்கம் தொகுதி கேக்குறீங்க. ஆ, அந்த அதிமுகவுக்கு அங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதுவும் நீங்க உங்களோட பாயிண்ட்ல ஆட் பண்ணிருக்கலாம்ல. டெஃபினட்டா டெஃபினட்டா நான் அது இல்ல இல்ல அதான் அம்மா நின்னு அங்க ஜெயிச்ச இடம் கான்ஸ்டிடுவன்சி சார். மேடம் ஜெயிச்சது மட்டும் ஆமா. இல்ல, ஆ, அங்க ஆர் சவுந்தரராஜன் ஒருத்தர் 10 வருஷமா ஜெயிச்சாரு. ஆமா. அப்புறம் அப்புறம் வந்து கோபாலகிருஷ்ணன் ஒரு 5 வருஷம் இருந்தாரு. பரஞ்சோதி அண்ணன் கூட. பரஞ்சோதி இருந்தாரு, கே பாலசுப்ரமணியம் இருந்தாரு. So, அதனால என்ன இப்போ நம்ம வந்து ஒரு விருப்ப மனு இல்ல தான் கொடுக்குறோம். நம்ம அதிமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறதையும் நீங்க சொல்லணும். டெஃபினட்டா அது உங்க பாயிண்ட்ல நீங்க இப்போ ஆட் உங்க பண்ணணும். வாயால நீங்க சொல்லிட்டீங்கல்ல. இல்ல அந்த மாதிரி நீங்க ஏதாவது நீங்க வந்து நீங்க சொல்லணும். கண்டிப்பா டெஃபினட்டா இதுவும் சரி, மயிலாப்பூரும் சரி. மயிலாப்பூர் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராங் ஹோல்ட் ஃபார் அப்படின்னு கிடையாது. அண்ணா என்ன பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எல்லா இடத்துலயுமே ஸ்ட்ராங் ஹோல்ட். எல்லாருமே ஃபர்ஸ்ட் என்கிட்ட வந்த உடனே கேட்டாங்க, நீங்க ஸ்டார் தொகுதி நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படின்னு. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஸ்டார் தொகுதின்றது டெஃபினட்டா அம்மா நிற்கும் போது அது பெரிய ஒரு தொகுதியை தான் எல்லாரும் கண்ணுக்கு படும். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது ஸ்டார் தொகுதியா நான் பாக்குறத விட எனக்கு மக்களோட பிரச்சனைகளை அங்க போய் வந்து என்னென்ன நம்ம வந்து அதுக்கு தீர்வு காண முடியுமோ அது இல்ல இப்ப பண்ணி நீங்க கொடுக்கணும், அவ்வளவுதான். உங்களோட பேசுறப்ப ம். உங்களுக்கு வந்து அந்த தொகுதியை பத்தி பிரச்சனைகளும் தெரியுது, அங்க வந்து எந்த ஜாதி அமைப்புகள் வந்து வலுவா இருக்குங்கிறதும் தெரியுது, ம், அங்க பாஜகவுக்கு இருக்கக்கூடிய வரவேற்பும் தெரியுது. ம். சோ இப்ப கூட்டணியோட பலத்தையும் நீங்க நம்பிதான் அங்க களமிறங்க போறீங்க. கூட்டணி நம்பி இல்ல சார், நான் என்ன நம்பியும் கட்சியை நம்பியும் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நம்பியும் கூட்டணி டெஃபினட்டா அவங்களோட சப்போர்ட் ஒவ்வொரு ஓட்டும் நம்மளுக்கு முக்கியம் சார். எனக்கு வந்து யாரு இவங்க அப்படி அப்படி இப்படிலாம் கிடையாது. எனக்கு வந்து திமுக காரங்க கிட்ட இருந்து எனக்கு ஓட்டு வரணும்னா எனக்கு திமுக காரங்களோட ஓட்டும் எனக்கு தேவை. ஓகே. எனக்கு டிவிகேவோட ஓட்டும் எனக்கு தேவை. ஓகேங்களா? எனக்கு எல்லாம் எனக்கு அவங்க டிவிகே காரங்க, இவங்க திமுக காரங்க, எனக்கு அவங்களெல்லாம் பிடிக்காது அப்படின்லாம் நான் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள், அங்க இருக்கிற மக்களுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நான் ஜெயிச்சேன்னா நான் அங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் நான் அந்த அந்த கண்ணோட்டத்துல தான் நான் பார்க்க முடியுமே தவிர, இந்த கூட்டணி இருக்கிறாங்க நம்மளுக்கு இவங்க இருந்தாங்கன்னா நம்ம ஜெயிப்போம். எனக்கு எனக்கு ஒவ்வொருத்தரோட மனிதர்களோட ஓட்டும் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்டு தான் நான் பார்ப்பேன் நான். சரி, நடிகர் விஜயோட தாக்கம் வந்து ம். உங்களுக்கு வந்து தமிழகம் பூரா இருக்குன்னு சொல்றாங்க. அதை நீங்க எந்த கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? சார் டெஃபினட்டா அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். அவருக்கு ஃபேன் இருக்கு, ஃபேன் பேஸ் இருக்கு. அவரு ஃபர்ஸ்ட் டைம் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு அப்படிங்கும்போது இன்னும் கத்துக்கிறதுக்கு அவருக்கு இன்னும் இருக்கும். எப்படி நான் வந்து ஒரு பாலிடிக்ஸ்க்கு வந்து நான் வந்தேனோ, எனக்கு எடுக்கிறதுக்கு எனக்கு நான் கத்துக்கிறதுக்கு என்னைக்கு நான் வந்து என்ன அறியாம நம்ம ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து மெச்சூரா நம்ம வந்து அண்ணன் திருமா அவர்களை போயிட்டு நம்ம வந்து எதிர்த்து பேசினோம். அன்னைக்குதான் எனக்கு பொலிட்டிக்கலா நிறைய வந்து இவ்வளோ காஸ்ட், இவ்வளோ இது இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்றது வந்து எனக்கு அப்பதான் புரிய ஆரம்பிக்குது எனக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் அவருக்கு வந்து இன்னும் ஸ்ட்ரெச்சா அவருக்கு புரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் சார். எனக்கு இது வந்து கேக் வாக் கிடையாது. அரசியல் வந்து ஒரு கேக் வாக் கிடையாது. ஈஸியா நம்மளுக்கு வந்து டப்புன்னு வந்துடும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது. இன்னும் அவர் வெளியில வரணும், வெளியில வந்து அவர் மக்களை சந்திக்கணும், ப்ரெஸ்ஸை சந்திக்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா அவரு வந்து ஹி ஹேஸ் டு பி ரெஸ்பான்சிபிள். நம்ம என்ன பேச போறோம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வெறும் சிஎம் கேண்டிடேட்டா இருந்தா மட்டும் போராது. நம்ம சிஎம் கேண்டிடேட்டா இருந்துட்டு நம்மனால வந்து இங்க இருக்கிற விஷயங்களை அட்ரஸ் பண்ண கத்துக்கணும் சார். அவரு அட்ரஸ் பண்ணாம வந்து அவர்னால வந்து ஜஸ்ட் சிஎம் கேண்டிடேட்னு நம்பி நம்ம யாருமே ஓட்டு போட முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் நல்ல மனிதர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாருமே அரசியலுக்கு வர்றது வந்து சந்தோஷமான ஒரு விஷயம் தான். ஏன்னா அது வந்து சமூக ஆர்வம் இருக்கக்கூடியவங்கிறது தான் வர முடியும் அப்படின்றதா. சில பேர் வந்து தப்பிக்கிறதுக்காக வருவாங்க அரசியலுக்கு. அந்த மாதிரி இல்லாம சில பேர் வந்து ஆர்வத்தோட தான் வருவாங்க. அப்படிங்கும் போது வந்திருக்காரு. ஆனா அதுக்காக ஃபேன்ஸ் எல்லாருமே ஓகே நம்ம பிளைண்டா நம்ம இருப்போம் அப்படின்றது இதே கிடையாது. சார்ஜ் எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? இப்போ வந்து இப்ப சோஷியல் மீடியா ஸ்ட்ராங்கா பெரிய இருக்கு. சார்ஜ்னு இல்ல சோஷியல் சார், மீடியா நான் ஸ்ட்ராங்கா உண்மை இருக்கு. ரியாலிட்டி சொல்றேன். ஆன்லைன்ல வந்து இப்ப வந்து எல்லாம் பண்ணலாம். இப்ப ஒரு கூட்டத்துக்கு போகணும்னா பல கண்டிஷன்ஸ் வருது. ம். அவர் வந்து இப்ப கனெக்டடா தானே இருக்காரு.
இப்ப கிட்டத்தட்ட இருக்கட்டும் சார். நான் என்ன சொல்றேன்னா, என்ன இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, ஸ்ரீரங்கத்துல நம்மளுக்கு வந்து என்ன பிரச்சனைகள் இருக்குன்றது என்னால எடுத்து சொல்ல முடிஞ்சது. அவர் அது வந்து டக்குன்னு அவர் பேப்பர் பார்த்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருக்கு. நீங்க ஃபீல்டு ஒர்க்ல நீங்க எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணிருக்கீங்க, தெரிஞ்சிருக்கு. அதுதான் சார் அவருக்கு டைம் எடுக்கும்ன்றேன் நானு. அது அவருக்கு டைம் எடுக்கும். அவர் எடுத்த உடனே நம்ம சிஎம் ஆகுறதுக்கு வந்து அரசியல் வந்து அவ்ளோ ஈஸியான ஒரு பிளாட்ஃபார்ம் கிடையாதுன்னு தான் நான் சொல்றேன். அவரு அவர்னால முடியாதுன்னுலாம் நான் சொல்றேன். மேபி ஒரு நாளைக்கு அவர் என்னைக்காவது ஒரு நாள் எப்பயாவது ஃபியூச்சர்ல ஆகலாம். சோ ஓகேங்களா? இமிடியேட்டா வாய்ப்பு இல்ல. இப்போ இம்மீடியட்டா வாய்ப்பு கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்றேன். ஏன்னா இது ஃபேக்சுவல் ரியாலிட்டி நான் சொல்றது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவரு வந்து நிறைய திட்டங்கள் அறிவிச்சாரு. இது கட்சி ஆரம்பிக்கும் போது நம்ம டியூஷன் கிளாஸ் வைப்போம், ஈவினிங் ஆனா டியூஷன் கிளாஸ் இருக்கும், பெண்கள் தைரியமா வரலாம், நாங்க பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த டியூஷன் கிளாஸ்லாம் என்ன ஆச்சு? என்ன பண்ணாங்க? ஈவினிங் படிக்கிறதுக்கு பசங்க வரலாம் அப்படின்றது அதெல்லாம் ஒண்ணுமே எதுவுமே பண்ணல. சொன்ன விஷயங்கள், அவங்க ஆரம்பிச்ச விஷயங்கள் எதுவுமே பண்ணல. அவங்க சொந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களை அவரை வந்து சந்திக்கிறதுக்கு மறுக்கிறாரு, அஜிதா என்பவரை. அப்படின்னும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து டெஃபினட்டா மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் வருது. அதுவும் நீங்க வந்து புசி ஆனந்த் மாதிரி ஒருத்தரோ இல்ல வந்து ஆதவ் அர்ஜுன் போல ஒருத்தரோ நம்ம வந்து ஒரு லீடரா ஏத்துக்கிறதுக்கு நம்மளால முடியல, உண்மையை சொல்ல போனா. சோ ஏன்னா என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க மோட்டிவோட தான் இருக்காங்க. அவங்க இன்னும் ஃபேனா தான் இருக்காங்களே தவிர ஒரு லீடரா நம்ம எப்படி மாறி நம்ம இந்த கான்ஸ்டிடுவன்சிக்கு நம்ம என்ன செய்ய போறோம்ன்றது இப்பதான் விருப்ப மனுவே அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அதுவே வந்து அன்கண்ட்ரோல்டு கிரௌடா இருக்கிறவாஸ் தான் இப்ப ஆன்லைன்ல அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அவங்க பார்ட்டில. ஒரே நாள்ல வந்து அங்க வந்து ரோடு பிளாக் ஆற அளவுக்கு ஆயிப்போச்சு. 10,000 ஓகே சார். அது ஆகாது, எல்லா கட்சியிலும் கிட்டத்தட்ட 40,000 பேர் ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நேத்து ஆதவ் அர்ஜுன் 40,000 பேர் நிக்க முடியுமா சார்? இல்ல, விருப்ப மனு தான் கொடுக்கறாங்க. நீங்க நிக்கிறதுக்கு நான் சொல்லல. அதுதான் சொல்றேன், எங்க கட்சியிலயும் கொடுத்திருக்காங்க, ஏகப்பட்ட விருப்ப மனு கொடுத்திருக்காங்க. சோ இட் டசன்ட் மேட்டர். இங்க இந்த கட்சியில புரிதல் இருக்கு, அந்த கட்சியில வந்து புரிதல் இல்ல அப்படின்றத நிறைய சொல்றேன். உங்களை வந்து அவர் கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாரு. டிவிகே டிஎம்கே தான் சொல்றாரு. அப்ப எதுக்கு சார் அவர் வந்து டிவிகே என்ன சொல்றாரு? அப்ப எதுக்கு சார் அவர் வந்து எனக்கு வந்து ரோல் மாடல் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அப்படின்றது அவர் தான் ரோல் மாடல் சொல்றாரு. நீங்க தான் அவங்களை செலிப்ரேட் பண்ணணுமா? ஏடிஎம்கே தான் கொண்டாடணும். இந்த கட்சி வந்து கட்டி காப்பாத்தி அதிமுகவுக்கு மட்டும் சொந்தம் இல்லையே, மக்களுக்கு சொந்தம், இன்னொரு கட்சிக்கு சொந்தம் கிடையாது சார். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அவர் ஒரு இன்னொரு கட்சிக்கு அவங்க சொந்தம் கிடையாது, மக்களுக்கு சொந்தம். அவர் ஃபேன், ஆஸ் எ ஃபேன் எனக்கு எம்ஜிஆர் என்ன வேணா இருக்கட்டும் சார். அப்போ நம்ம என்ன வேணா சொல்லிக்கலாம், ஆனா இன்னொரு கட்சிக்கு சொந்தம் கொண்டாட முடியாதுன்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த கட்சியை அவங்க கட்டி காப்பாத்தி இந்த கட்சியை பில்ட் பண்ணாங்க, பிரிக் பை பிரிக் தே பில்ட் இட். அப்படின்னு இருக்கும்போது டெஃபினட்டா போயிட்டு நம்ம வந்து டிவிக்கு எப்படி அவங்க இல்ல இது எங்களோட தலைவர்கள் நீங்க எப்படி கொண்டாட அலைன்ஸ்ல வராரு நீங்க இந்த பாருங்க அங்க கொடி தெரியுதுன்னு நீங்க நம்ம எல்லாம் ஒண்ணா போறோம் நீங்க வந்தா ஓகே சார், அவருக்கு நல்லது. வரலன்னா அவருக்கு கேட்டது, அவ்வளவுதான். நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை சார். அவர் வந்தா அவருக்கு நல்லது. அவருக்கு பொலிட்டிக்கலா இன்னும் கொஞ்சம் கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இது இருக்கும். நம்ம இப்போ சுத்தி இருக்கிறவங்க அவருக்கு தப்பா சொல்லி கொடுக்குறாங்க. ஓகே, தேர் டீச்சிங் ஹிம் வெரி ராங் திங்ஸ். எல்லாமே வந்து திமுகக்கு ஃபேவரா இருக்கு. நான் திமுகக்கு எதிர்த்து பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாமே திமுகக்கு ஃபேவரா தானே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க 41 பேர் நீங்க வந்து பலி கொடுத்துருக்கீங்க. நீங்க அதை பத்தி வந்து ஒரு சின்சியரான ஒரு விஷயம் ஏதாவது நீங்க பண்ணிருக்கீங்களா? 70 நாள் கழிச்சு அந்த ஃபேமிலி பூரா நாங்க அடாப்ட் பண்ணிட்டோம், அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட போறோம், அவங்களுக்கு வந்து நாங்க வந்து லைஃப் லாங் சப்போர்ட். சரி சார், நீங்க நேர்ல போய் சந்திக்கணும், அங்க இருக்கிற மக்களை போய் சந்திக்கணும். அங்க எத்தனை சேதைகள் நடந்திருக்கு, நிறைய சேதங்கள் நடந்திருக்கு. அப்படின்னு இருக்கும்போது அது அங்க போய் சந்திக்கணும். அவங்க போலீஸ் பர்மிஷன் கொடுக்கலையா ஹாலுக்கு, கல்யாண மண்டபத்துக்கு பாக்குறதுக்கு அவரை பர்மிட் பண்ணலையா? அதனால தானே வந்து அவர் எல்லாரும் சொல்ல மாட்டேங்கிறாரே. அது சொல்லணும், நாங்க ஏன் சார் சொல்லணும்? அவர் தானே சொல்லணும். இதெல்லாம் அவரோட பொலிட்டிக்கல் கரியர். he has to mention to the public. இப்ப நாங்க வந்து we are against. நாங்க ஏன் சொல்லணும்? இத்தனைக்கும் வந்து அந்த பிரச்சனையும் போது டைரக்டா நம்ம விஜய் அவர்கள் மேல நம்ம தவறுகள் சொல்லக்கூடாதுன்னு என்பதுக்காக ஐயா எடப்பாடியார் அவர்கள் கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, ஏன்னா இப்பதான் ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்துருது. இப்ப வந்து அவர் இப்ப எடுத்த உடனே வந்து மொத்த பழியும் இவங்க மேல போடுறது வந்து நல்லா இருக்காது சார். அது வந்து அதனால ஹாஃப் அண்ட் ஹாஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. திமுகவை ஏத்துதான் பேசுறாரு, முதல்வர் அங்கிள்னு கூப்பிட்டாரு, அது சர்ச்சையாச்சு. அப்புறம் சாருன்னு கூப்பிடுறாரு. அவர் திமுக எதிர்த்து பேசினாரு சார். இப்ப நேத்து கூட ஆதவ அர்ஜுனா சொல்றப்ப இதுக்கு காரணம் வந்து
செந்தில் பாலாஜி, மகேஷ் பொய்யாமொழி அப்படின்னு அவங்க டிஎம்கே சார்ஜ் தானே பண்றாங்க. அவர் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சொன்னது நாங்க சார். ஓகேங்களா? இத்தனைக்கும் நான் வந்து ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் எடுத்து சொன்னதே நான் தான். அப்படின்னு இருக்கும்போது ஐயா எடப்பாடியார் அவர்கள் நீட்டா சொன்னாரு இந்த மாதிரி அவர் இமீடியட்டா அவர் ஸ்தம்பிச்சு போயிட்டாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் பொலிட்டிக்கல் இதுக்கு வந்திருக்காரு. 41 உயிர் என்பது அவர் கண்ணுக்கு முன்னாடி போகிற உயிர் வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது சார். அவர் ஸ்தம்பிச்சு போன ஒரு இடத்துல ஐயா அவர்கள் வந்து சப்போர்ட்டிவா பேசியிருக்காரு. இது வந்து திமுக கவர்மெண்ட் மேலயும் அவங்க லா அண்ட் ஆர்டர் மேலயும் அவங்க கொடுத்த பாதுகாப்புலயும் வந்து குறை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்க யாராவது அப்ரோச் பண்ணீங்களா அவரை? யாரு? உங்களை யாரும் பார்க்க மாட்டேன்ட்டாரா? ஏடிஎம்கேல இருந்து யாராவது அவர் அப்ரோச் பண்ணீங்களா? அவர் தான் சார் அப்ரோச் பண்ணணும். நாங்க ஏன் சார் அப்ரோச் இல்ல அலைன்ஸ்க்கு அவர் தான் சார் அப்ரோச் பண்ணணும். நாங்க ஏன் அப்ரோச் பண்ணணும்? அவர் வந்து காங்கிரஸ் தான் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதாவது தேசத்துல எங்கேயுமே இல்லாத ஒரு பட் அந்த கொடி தெரியுதுன்னு அந்த காலகட்டத்துல அப்ரோச் பண்ணீங்களா சீனியர் லீடர்? இப்ப நான் எது கேக்குறேன்னா, நாங்க ஏன் சார் அப்ரோச் பண்ணணும்? அவர் தான் சார் அப்ரோச் பண்ணணும். அலைன்ஸ்ல இருந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்க, அப்புறம் திரும்ப வந்து ஒரு சிவி சண்முகம் மூலமாவே போய் பேசி பண்ணாங்க. கோகுலேந்திராலாம் சார் இது செட்டில் பண்ணாங்க. இன்னைக்கு மீடியா இருக்கிறதுனால நீங்க வந்து இன் டீடைலா காமிக்கிறீங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அந்த காலத்துலயும் நடந்திருக்கு, இந்த காலத்துலயும் நடந்திருக்கு. கூட்டணி அமைக்கிறதுன்னு வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சோ எல்லாருமே தலைவர்கள் அப்படின்னும் போது அவங்க எல்லாரும் ஒரே மனதாக ஒரே நோக்கத்துக்காக நம்ம திமுகவை எதிர்க்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக வரும்போது ஒரு கூட்டணி அமைக்கிறது இன்னைக்கு நீங்க டிவில போட்டு காமிக்கிறீங்க. அன்னைக்கும் இதே பிரச்சனைகள் இருந்திருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, எடப்பாடியார் போக வேணும். இப்ப 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா அண்ணா திமுகல, அவங்க மூலமா ஏதாவது பேச்சுவார்த்தை அவங்களோட நடத்த? அது நான் இன்டெப்தா நான் சொல்ல முடியாது சார். பிகாஸ் ஐ எம் நாட், நான் வந்து அந்த அளவுக்கு நான் போய் டைரக்டா அவர் கூட போயிட்டு நான் வந்து நீங்க வாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்குலாம் நம்ம பேசல நானு. ஸோ எனக்கு யார் பேசுறாங்க, யார் கம்யூனிகேஷன்ல இருக்காங்க, இவங்க யாரை கூப்பிடுறாங்க, அந்த டிவிகேல இருந்து யார் வந்து கம்யூனிகேட் பண்றாங்க, யார் மீடியேட்டர் அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது. யார் இவங்க வந்து யாரு காங்கிரஸ்க்கு மீடியேஷன் பண்றாங்க, யாருக்கு தேச அளவுல வந்து ஒண்ணுமே இல்லாம போச்சு அந்த காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து 70 சீட்டு கொடுக்குறேன், டெபியூட்டி சிஎம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து அங்க போய் நீங்க வந்து ஒரு அடிமை சாசனத்துக்காக நீங்க அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. 70 சீட்டு கொடுக்குறேன் கெஞ்சி கூப்பிடுறது என்ன அர்த்தம் சார்? ஓகேங்களா? இல்ல டிவிக்கே காரணம் காமிச்சுதானே மத்தவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஆனாலும் போகலையே சார் காங்கிரஸ். இன்னும் டிஎம்கேல நடக்கக்கூடிய பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்களுக்கு நாங்க கேட்கக்கூடிய தொகுதிகள் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்க டிவிக்கே போவோம் அப்படின்னு தான் திமுக கூட்டணி கட்சிகள். அப்ப இங்க யாருக்கு சார் பவர் இருக்கு? காங்கிரஸ்க்கு தானே பவர் இருக்கு. காங்கிரஸ் தான் இங்க வந்து டிஎம்கே கிட்டயும் வந்து எனக்கு இவ்வளவு வேணும் அப்படின்றாங்க. காங்கிரஸ்ல இருந்து தான் ராகுலோட ஃப்ரெண்டு தான் போய் இவரை பார்த்தாரு, விஜய. இவரு போய் அவரை பார்க்கல. யாரு? விஜய் போய் யாரையும் அப்ரோச் பண்ணல. டெல்லியில இருந்து அவர் நிறைய பேர் போய் பார்த்திருக்காரு சார். நம்மளுக்கு தெரியாது, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நம்ம மீடியா இன்னும் அவர் இன்டெப்தா போய் பார்க்கல, அதான் சொல்றேன். யாரை சந்திச்சாங்கன்னு இன்னும் தெரியாது. அவர் டெல்லிக்கு 2-3 வாட்டி பயணம் போயிட்டு வந்தாங்க. அங்க எத்தனை பேர் சந்திச்சிருக்கலாம்? சரி, இன்னும் ஒரு 2 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இப்ப வந்து தமிழகம் வந்து ரொம்ப முன்னேறிய மாநிலமா இருக்குன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. மாநிலங்களோட போட்டி போடக்கூடிய அளவுல இல்ல, உலக நாடுகளோட போட்டி போடக்கூடிய அளவுல நம்ம முன்னேறி இருக்கோம்னு சொல்றாரு. அதுக்கு முழுக்க காரணம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். இங்க வந்து எலக்ட்ரிசிட்டி கொடுத்ததா இருக்கட்டும், ரேஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், மதிய உணவு திட்டமா சத்து உணவு திட்டமா இருக்கட்டும், தாலிக்கு தங்கமா இருக்கட்டும், பெண்களுக்கு மிக்சி கிரைண்டரா இருக்கட்டும், படிப்புக்கு வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு வந்து 25,000 ரூபாய், ஸ்கூல் படிச்சு டிகிரி வாங்குறவங்களுக்கு 50,000 ரூபான்னு சொல்லிட்டு இதனாலேயே நிறைய பெண்கள் போய் படிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூட்டி சப்சிடி கொடுத்தாங்க, லேப்டாப் கொடுத்தாங்க, சைக்கிள் கொடுத்துருக்காங்க, மெடிக்கல் இது கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு ரிங் ரோடு, அத்தனை இடத்துல ரிங் ரோடு இருக்கு. அத்திக்கடவு அவினாஷி திட்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து ஸ்டேட் ரோட்ஸ்லாம் நீங்க பக்காவா இருக்கு, கிளீனா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பல பாலங்கள், இன்னைக்கு மெட்ரோ முதற்கொண்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள். இன்னைக்கு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல 1 or 2 லைக் அப்போலோ இந்த மாதிரி ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் வந்திருக்குன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அப்படின்னும் போது ஏன்னா நம்ம வந்து நம்மளோட மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன் இட் ஹேஸ் டு பி ஆஸ் குட் ஆஸ்
இது இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கணும் அப்படின்னு. இன்னைக்கு இன்டர்நேஷனல் பீப்புள் கூட இங்க வந்து மருத்துவம் பாக்குறாங்கன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வளர்ந்த ஒரு காரணம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்க ஸ்டிக்கர் எடுத்து ஒட்டிக்கிறாங்க. அதாவது முதலீடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த முதலீடோட காசு எங்க போச்சு? அந்த முதலீடுக்கான வேலைகள் எங்க போச்சு? எத்தனையோ இளைஞர்களுக்கு வேலை இல்லாம இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? இன்னைக்கு 1 கோடி பெண்களுக்கு மட்டும் இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. அது கூட அந்த 1 கோடி பெண்களுக்கு போய் சேருதான்றது வந்து ஆதாரபூர்வமான ஒரு விஷயங்கள் இன்னி வரைக்கும் ஒரு வெள்ளை அறிக்கை காமிச்சது கிடையாது. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பஸ்ஸுக்கு ஒரு பிங்க் பஸ் விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் ஓட்ட வண்டி பஸ் தான் விட்டுருக்காங்க. போற இடத்துல பெண்களுக்கு வந்து மரியாதை கிடையாது. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. போதைப் பொருள் நடக்குது, தலைவிரிச்சு நடக்குது. டாஸ்மாக் ஏகப்பட்ட இடத்துல நீங்க வந்து டாஸ்மாக கொண்டு வந்திருக்கீங்க. மூடுறேன்னு சொன்னீங்க. அது சொல்லிதான், இந்த பொய் சொல்லிதான் நீங்க வந்து ஆட்சிக்கு வந்தீங்க. எலக்ட்ரிசிட்டியோட கட்டணத்தை நாங்க வந்து கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறம் ட்ரிபிள் மடங்கு ஏத்திருக்காங்க. ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ஏத்திருக்காங்க, பால் விலை ஏத்திருக்காங்க, அதுக்கப்புறம் குப்பை டாக்ஸுக்கு ஏத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு பத்திரம் நம்ம வந்து இது பண்ணா கூட அதுவும் ஏத்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி மக்களை வஞ்சிச்ச ஒரே ஒரு கட்சி வந்து இந்த திருட்டு திமுக மட்டும்தான். இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் டீச்சர்ஸ்க்கான அந்த எக்ஸாமோட விஷயமா இருக்கட்டும், நீங்க வந்து தூய்மை பணியாளர்களா இருக்கட்டும், எத்தனையோ விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட பொங்கல் பரிசு வந்து என்ன சார் கொடுத்தாங்க? ரொம்ப களிமண் மாதிரி கொடுத்தாங்க. இன்னைக்கு ரேஷன்ல போய் சாப்பிட சொல்லுங்க மக்களை. அவங்க என்ன சொல்றாங்கன்னு நீங்க வந்து அது நீங்க கேட்டீங்கன்னா அப்படியே நம்மளுக்கு ரத்த கண்ணீர் வரும். அந்த அளவுக்கு வந்து ஊசி போயிருக்கு சாப்பாடெல்லாம், அந்த பருப்பு எல்லாம் அது ஊசி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அவங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மோசமான நிலையில தான் இருக்கு. இன்னைக்கு வந்து அந்த முதலீடு கொண்டு வரேன்னு சொல்றாங்க. இத்தனை முதலீடு நடந்துச்சு, என்ன பண்ணீங்க? எத்தனை பேருக்கு ஜாப் இருக்குன்னு சொன்னீங்களா? அதுக்கு அதே மாதிரி நீங்க வந்து 4.5 லட்சம் கோடிக்கு நீங்க கடன் வாங்கியிருக்கீன்றீங்க. அதுக்கு ஈக்குவலான உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஊழல் செஞ்சிருக்கீங்கன்றது ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. டாஸ்மாக்லயும் ஊழல், எல்லாத்துலயுமே ஊழல். இன்னைக்கு டெண்டரா இருக்கட்டும், கான்ட்ராக்டா இருக்கட்டும், கமிஷனா இருக்கட்டும், கரப்ஷனா இருக்கட்டும், கலெக்ஷனா இருக்கட்டும், எல்லாமே இன்னைக்கு இந்த திமுக ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும் தான் போய் சேருது. அவங்க வீட்டு பெண்களுக்கு சன்ஷைன் ஸ்கூலா இருக்கட்டும், ஜவுளி கடையா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆடம்பரமான விஷயங்கள். போறதா இருந்தா பிசினஸ் கிளாஸ்ல தான் போவாங்க, அப்படி வரதா இருந்தா இப்படிதான் வருவாங்க. ஆனா இன்னைக்கு பெண்களுக்கு வெறும் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் கேஸ் விலையை வந்து இது கம்மி பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க. கம்மி பண்ணாங்களா? கிடையாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நாங்க சொல்லிக்கிட்டே போகலாம் சார். இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையா இருக்கட்டும், கோயம்புத்தூர்ல இருக்கிற மாணவியோட பாலியல் வன்கொடுமையோட பிரச்சனையா இருக்கட்டும், என்சிசினால வந்து இன்னொரு ஸ்கூல் படிக்கிற ஒரு குழந்தைங்க வந்து பாலியல் பிரச்சனையா இருக்கட்டும், எத்தனையோ பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு வெட்டு, குத்து, கொலை, திருட்டு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு விஷயம் கூட அவங்க வெளியில வந்து அட்ரஸ் கூட பண்ணது கிடையாது திமுக. அவங்க வந்தாங்க, இல்ல நாங்க சூப்பரா பண்றோம், பைக்ல ஏறுறாங்க, போஸ் கொடுக்குறாங்க, டீ குடிக்கிறாங்க, சாப்பாடு சாப்பிடுறாங்க, அதுக்கப்புறம் போறாங்க, அங்க ஃபாரின் போறேன்றாங்க, அங்க சைக்கிள்ல ஓட்டுறாங்க, இல்ல நாங்க வந்து அப்புறம் பேரா நிக்கிறாங்க. இவ்வளவுதான் நடக்குது. அவங்களோட அரசியல் இவ்வளவுதான் நடக்குது. வெள்ளம் வந்ததுக்கு அப்புறம் 2:30 மணிக்கு மேல வந்து துணை முதல்வர் ஏஞ்சி வெளியில வராரு அசால்ட்டா. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க வந்து இந்த ஆட்சி எப்படி நடந்ததோ ஒரு தூங்கு மூஞ்சி ஆட்சி. இது எல்லாம் சகிச்சுக்கிட்டு இன்னைக்கு மக்கள் வந்து வாயை திறக்க முடியாம, வெளியில வாயை திறந்தாச்சுன்னா இன்னைக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன், நம்மளுக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இல்லாம ஆக்கி விட்டு அவங்கள ஜெயில போட்டு அவங்கள அசிங்கப்படுத்தி, அவங்கள அவமானப்படுத்தி, அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி, ஒரு உயிருக்கு ஆபத்து வர அளவுக்கு பிரச்சனையை வந்துட்டு இன்னைக்கு ஜேர்னலிஸ்டா இருக்கட்டும், போலீஸா இருக்கட்டும், அவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாம ஒரு கல்குவாரியில போயிட்டு வந்து நீங்க வீடியோ எடுக்கிறதுக்கு கூட ஒரு ஜேர்னலிஸ்ட்னால முடியல. அவங்கள வந்து ஒரு டிஎம்கே எம்எல்ஏ போட்டு அடிச்சு அமைச்சிருக்காங்க கரூர்ல. இந்த மாதிரி இத்தனை விஷயங்கள் நடந்திருக்கும் போது இதுக்கு ஏதாவது லாக்அப் மரணம், அஜித்குமார் இதை எடுத்துக்கோங்க, அஜித்குமாரோட லாக்அப் மரணம் எடுத்துக்கோங்க, ஏதாவது அவங்களால பண்ண முடிஞ்சுதா? நம்ம சிபிஐ, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஐயா எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து இது சொல்லிதான் சிபிஐக்கு மாத்தினாங்களே தவிர இல்ல மாத்திருக்க மாட்டாங்க. அந்த கள்ளக்குறிச்சி கள்ள சாராய விஷயம் போய் பார்த்தாங்களா? நேர்ல பாக்கலையே. சோ இந்த மாதிரி அவங்க செலக்டிவா போய் பாக்குறாங்க. ஓ, விஜயோட கட்சியா, விஜய்க்கு வந்து கெட்ட பேர் வந்துச்சா, நம்ம போய் அங்க போய் ஸ்கோர் பண்ணலாம். இதுதான் அவங்களோட ஒரு தொலைநோக்கு ஒரு பார்வையா இருக்கே. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொலைநோக்கு பார்வை விவசாயிகள், அவங்கள வந்து மேல கொண்டு வரணும்.
இன்னைக்கு வந்து 30 லட்சம் மூட்டைகள் வந்து மழைனால பாதிக்கப்பட்டது. ஏதாவது வாய் திறந்து பேசினாங்களா? ஏதாவது காம்பன்சேட் பண்ணாங்களா? இன்னைக்கு தொடர்ந்து இன்னைக்கு வந்து பாஜக தான் வந்து 2000 ரூபாய் கொடுத்துக்கிட்டே வராங்க. இப்ப நீங்க வந்து தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்றீங்க. அதுக்காக இதை நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கீங்க. அப்படி எடுத்துக்கலாமா? கண்டிப்பா. ஏன்னா நீங்க கண்டினியூஸா சொன்ன வாசு நான் உங்களை நான் குறுக்கிட விரும்பல. ம். இப்ப பாலியல் பலாத்காரங்கிறீங்க. ம். இப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு நாங்க தான் கொடுக்குறோம், மைனாரிட்டி பீப்புள்ஸை நாங்க தான் பாத்துக்கிறோம் ம். அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெண்களுடையக்கு முக்கியத்துவம் நாங்க தான் கொடுக்குறோம்னு சொல்றாரு. யாரு? முதல்வர் தான் சொல்றாரு. அவர் சொல்லுவார் சார். அவருக்கு வந்து பக்கத்துல ப்ராம்ப்டர் இந்த ஐஏஎஸ் என்ன சொல்றாங்க, அந்த ஐஏஎஸ் சொல்றாங்க, அது ப்ராம்ப்டர் தான் பேசிட்டு இருக்காரே தவிர அவர் வந்து ஒரு அவரா வந்து இங்க என்ன நடக்குது, மக்கள் மத்தியில என்ன நடக்குது, மக்களோட வலி என்ன அப்படின்றது கொஞ்சம் கூட அவருக்கு கவலை இல்லை. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, அவரோட மகனை வந்து முதலமைச்சரா ஆக்கணும், இந்த கட்சி வந்து இன்னொருத்தவங்க கையில போய் மாறிடக்கூடாது, அவங்க அண்ணா கையிலயும் மாறிடக்கூடாது, அண்ணா பசங்க கையிலயும் மாறிடக்கூடாது, என் பையனுக்கு மட்டும்தான் மாறணும், இந்த இது எல்லாமே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், என் கண்ட்ரோல்லையும் என் பையன் கண்ட்ரோல்லையும் என் மாப்பிள்ளை கண்ட்ரோல்ல தான் இருக்கணும் அப்படின்றதுல வந்து தெளிவா இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு செல்ஃப் சென்டர்டான ஒரு குடும்பமா ஆயிடுச்சு. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன சார் பண்ண முடியும் இந்த இடத்துல? நீங்க மக்கள் எல்லாருமே குவைட்டா இருக்காங்க, சகிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து பாக்கெட்ல 5 பைசா பேலன்ஸ் நிக்கிறது கிடையாது எல்லாருக்குமே. இல்ல இப்ப நீங்க சொல்றப்ப வந்து குடும்ப அரசியலுக்கு எதிர்ன்னு சொல்லி சொல்றீங்க. அந்த குடும்ப அரசியல் அதிமுக இல்லையா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்ததுக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மா வந்ததுக்கு அப்புறம் ஐயா எடப்பாடியார் அவங்களோட புரட்சி தலைவி அம்மாவோட பசங்களோ ஃபேமிலில ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கிறவங்களோ இன்க்ளூடிங் இல்ல இப்ப எடப்பாடியார் ஃபேமிலில யாரும் தலையிடுறது இல்லையா அரசியல்ல? இன்க்ளூடிங் பெஸ்ட் ஃப்ரெண்டு சசிகலா அம்மாவா கூட இருந்தா கூட அவங்க வந்து கை காமிக்கல. ஓகேங்களா? அதே மாதிரி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்கு அடுத்தது வந்து ஜானகி அம்மா வரணும்னு அவங்க கை காட்டல. ஓகேங்களா? இது வந்து கட்சியா முடிவெடுத்ததுதான் இது எல்லாமே. ஓகேங்களா? கட்சியா முடிவெடுத்ததுதான். இவங்க யாருமே கை காமிக்காம தான் போனாங்க. இல்ல ஓகே, நான் என்ன கேக்குறேன்னா இப்ப எடப்பாடி பையனும் வந்து இப்ப அரசியல்ல குறுக்கிடுறாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப அது கிட்டத்தட்ட வாரிசு அரசியல் தானே? குறுக்கிடுறாரு சார். ஒரு அப்பாக்கு வந்து யார் சார் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க? அவர் டைரக்டா வந்து ஏதாவது பொசிஷன்ல இருக்காரா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்? எங்க அப்பாக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் சார். நான் போய் எங்க அப்பா வந்து கோரியோகிராஃப் பண்ணும்போது நான் போய் ஹெல்ப் பண்றது, நான் ஹெல்ப் பண்ணாம வேற யார் சார் ஹெல்ப் பண்ணுவாங்க? ஓகே, இப்போதைக்கு அதெல்லாம் வந்து ஒரு he is not in any position. பட் அசெம்பிளி எலெக்ஷன்ல அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்கல்ல? தெரியல சார். அந்த மாதிரிலாம் கொடுக்கறதுக்கு எனக்கு என்னமோ தோணல எனக்கு. கொடுக்க மாட்டாங்க. உறுதியா இருக்கீங்க? ஐ டோன்ட் நோ. எனக்கு யார் செலெக்ஷன்ல இருக்காங்க, யார் பேர்ல இருக்கு, நான் இருக்கேன் நான் இல்லையான்றது எனக்கே நம்மளுக்கு தெரியாது இல்ல. ஐயா மனசுல என்ன இருக்கு, எப்படி நம்ம இது ஜெயிக்க போறோம் அப்படின்றத அவர் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிகள் அவர் வச்சிருப்பாரு. இல்ல நான் போய் இப்ப திமுக இவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா திமுக அறிவிச்ச இதெல்லாமே தவறுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக தேர்தல் அறிக்கையில் அதான சொல்றீங்க, பெண்களுக்கு வந்து இலவச பஸ் பயணம் கொடுத்தது முடியாதுன்னீங்க, இப்ப ஆண்களுக்கும் உண்டுங்கிறீங்க. இப்ப வந்து நீங்க வந்து அவங்கள காப்பி அடிச்ச மாதிரியே தானே தெரியுது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல நீங்க சொல்றது எல்லாமே. அவங்கனால பண்ண முடியாதது நாங்க வந்து பண்ணி காட்டுறோம்ன்றோம். ஏற்கனவே போக்குவரத்து துறை வந்து இதே வந்து நீங்க வந்து அந்த 1000 ரூபாய் ஐயா எடப்பாடியார் 3 வருஷமா தொடர்ந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க வாக்குறுதிகள். அவங்க சொல்லி அவங்க பண்றதுக்கு ஐடியா இல்லை. இன்னைக்கு லேப்டாப் எப்ப கொடுக்குறாங்க சார்? எல்லா எக்ஸாம்லாம் பக்கத்துல வந்து முடியிற சமயத்துல வந்து லேப்டாப் எடுத்து மாணவர்களுக்கு 10 லட்சம் பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்ப திமுகவை காப்பி அடிக்கலங்கிறீங்களா? அதிமுக திமுக தான் சார் அண்ணா திமுகவை காப்பி அடிக்குது, ஸ்டிக்கர் ஒட்டிக்குது. சரி, இப்ப முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து இப்ப டிவிகேல இருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தல் அறிக்கைங்கிறது ஒரே நேரத்துலதான் வெளியிடணும், இப்ப அதிமுக தலைமை சரியில்லை, அதனாலதான் வந்து பிட்டு பிட்டா வெளியிடுறாரு. அவரு விரக்தியில இருக்காரு. அங்க போயிட்டு என்ன பண்றது? அவரோட பொசிஷன் இங்க நல்லா இருந்துச்சு. இங்க விட்டுட்டு போனவங்க எல்லாருமே அவங்களோட நிலைமைகள் நீங்களே நம்ம தமிழ்நாடே பார்த்துட்டு தான் இருக்கு. அவங்க நிலைமைகள்லாம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது அவர் விரக்தியில என்னென்னமோ சொல்றாரு. அதாவது செங்கோட்டையன் கோட்டையை விட்டுட்டாரு அப்படின்றத நான் சொல்ல முடியும். இல்ல, அவர் சொன்னதை தானே இப்ப நீங்க செஞ்சிருக்கீங்க. என்னது? அவர் என்ன சொன்னாரு, எல்லாம் சேர்ந்து போனாரு, தினகரனோட சேர்ந்து போனாரு, பசுமொன்னுக்கு அங்கதான் போனாங்க. அப்ப பேசினது என்ன? சசிகலா, தினகரன், ஓபிஎஸ்
நம்ம எல்லாம் சேர்ந்து அதிமுகல இருப்போம், அது கூடுதல் வலிமை திமுகவை அவங்க எதிர்க்க அவங்க வந்து அப்படின்னு தானே அதிமுகல சொன்னாரு. சேர்த்துக்கணும்னாரு. இப்ப நாங்க அவரை விட்டுட்டு அதிமுகல இப்ப அவரை சேர்த்துக்கிறதுக்கு விட்டுட்டு நீங்க விருப்பம் இல்லைன்னு தான் சொன்னாங்க. தினகரனை சேர்த்திருக்கிறீங்கல்ல. கூட்டணியில சேர்த்திருக்கோம் சார், கட்சிக்குள்ள இல்ல சார். அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவருன்னு ஒரு தனியா கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அது வந்து அவர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அது பேசிக்கிட்டாங்க, தீர்த்துக்கிட்டாங்க, அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கூட்டணியில இருக்காங்க. இப்ப பேச்சப் ஆயிடுச்சா? ஒன்னும் டிஃபரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இல்லையே. எதுக்கு சார் இருக்கணும்? எங்களோட நோக்கம் வந்து திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பணும். ஓகே. அவ்வளவுதான். வரக்கூடிய பொது தேர்தல் அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரும்? இல்ல விஜயுடைய வருகை வந்து பாதிப்பை தருமா? பாதிப்போட இப்ப இங்க பாத்தீங்கன்னா 18 வயசு பசங்களுக்கு வந்துதான் இன்னைக்கு வந்து விஜய் சார் மேல வந்து கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி கார்ட்டூன் நம்ம பார்த்து நம்ம ரசிப்போமோ அந்த மாதிரி, அதாவது நம்ம வந்து படத்துல நடக்கிறது இங்க நிஜ வாழ்க்கையிலயும் அதே மாதிரி ஃபைட் பண்ணுவாரு அப்படின்றது. அது ஒண்ணு இப்ப வந்து டிஸ்மேண்டில் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அவர் வந்து கரூர் விஷயத்துல சரியான சரியா கையாளல அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படின்றது வந்து இன்னைக்கு ஸ்லோவா ஒருத்தருக்கு யாரெல்லாம் அவர் மேல நம்பிக்கை வச்சிருந்தாங்களோ அது வந்து அந்த நம்பிக்கை வந்து இழந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அங்க இருக்கிற யாருமே வந்து ஒரு கேண்டிடேட்டா நீங்க நிக்க வச்சீங்கன்னா கூட அவங்க வந்து ஒரு சொல்ற அளவுக்கு மக்களுக்கு போய் நம்ம சேர்க்கக்கூடிய ஒரு எந்த திட்டமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், ஒரு நிர்வாகம் தெரியாத ஒரு கட்சி, இன்னைக்கு ஒரு சிஸ்டம் இல்ல அவங்களுக்குள்ள, கனாபினான் இருக்கு. ஒரு 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 கூட்டத்தையே வந்து கரெக்டா நடத்த முடியல அப்படின்றத வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது சோ இப்ப அவரை வந்து நீங்க சைட் லைன் பண்ணிடுறீங்க. இதெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷனா வச்சு அவரை சைட் லைன் நாங்க பண்ணிடுறீங்க. சைட் லைன்ல இல்ல. இதெல்லாம் மக்கள் வியூஸ் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேங்களா? 18 வயசு பசங்களுக்கு யாரெல்லாம் வந்து கண்மூடித்தனமா பிலீவ் பண்ணாங்களோ, அதெல்லாம் இல்ல. அந்த பிம்பம் அவங்களே தான் உடைச்சுக்கிட்டாங்க. உடைஞ்சு போச்சுன்றீங்க. டிவிகேவோட பிம்பம் அவங்களே தான் உடைச்சுக்கிட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் போல ஆட்கள், புசி ஆனந்த் போல ஆட்கள் அவங்க தான் உடைக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து நான் திரு விஜய் அவர்கள் மேல நான் போட விரும்பல இந்த பழிய. அங்க கூட இருக்கிறவங்க சேர்ந்து ஜான் ஆரோக்கியசாமியா யார் வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவங்க வந்து இந்த விஷயத்தை அவங்களே தான் இந்த பிம்பத்தை உடைக்கிறாங்க. இந்த உடைச்சு இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மையம் எப்படி ஆச்சோ, இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகமும் அதே பாதையை தேடி போய்கிட்டு இருக்கு அப்படின்றதா சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கிட்ட சிஸ்டம் இல்ல. அவங்க கட்சி சிஸ்டமே அவங்க பேச்சே கேட்க மாட்டேங்குது. கண்ணாபின்னான்னு இருக்காங்க. அப்படின்ற போது எப்படி சார் அவங்க தமிழ்நாடு மக்களை காப்பாற்ற முடியும்? ஒரு ஒரு மெச்சூரிட்டி லெவல் பாலிடிக்ஸ் இல்ல அங்க. சோ இப்ப உங்களோட வெற்றி வாய்ப்பு சாதகமா இருக்குங்கிறீங்க. டெஃபினட்டா சார். இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் மருத்துவர்களா ஆயிருக்காங்க. அந்த மருத்துவ கல்லூரியில எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் லேப்டாப் பயனடைஞ்சிருக்காங்க. அங்க இருக்கிற 18 வயசு 25 வயசு பசங்களுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு சினிமா வேற, அரசியல் களம் என்பது வேற அப்படின்றது வந்து 25 வயசு பசங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம இருந்திருக்கும். எங்க திமுகவோட பொய் ப்ராமிஸ்னால வந்து நிறைய விஷயங்கள் அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுற கஷ்டங்கள் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது டெஃபினட்டா வந்து மக்கள் அம்மா அப்பாவோட கஷ்டங்கள் என்னென்ன கோத்ரூ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விலைவாசி என்னன்றது தெரியக்கூடிய ஒரு இளைஞர்களோ, தாய்மார்களோ, பெரியவர்களும் அவங்களுக்கு தான் வந்து கரெக்டான அரசியல் தெரியும். ஜஸ்ட் வந்தோம் போனோம் அப்படின்ற நம்ம வந்து என்னோட ஃபேன் நான் ஓட்டு போடுவேன் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மி. அவங்க அப்பா அம்மா வந்து சொல்லி அரசியல்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி பசங்க கிட்ட இல்லப்பா இவங்க கிட்ட போட்டாச்சுன்னா நம்ம வந்து ஸ்பிளிட் ஆகக்கூடாது ஓட்டு. நம்ம ஸ்பிளிட் ஆகுறது வந்து வேஸ்ட். இன்னைக்கு வந்து வெறும் ஓட்டு வாக்கு வங்கி மட்டும் வாங்கி நம்ம வந்து இது சிஎம் ஆக முடியாது. சிஎம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆள் தேவை. அவருக்கு வரட்டும், கத்துக்கிட்டும், வேண்டாம்னு சொல்லல, கத்துக்கிட்டும், அரசியல் கத்துக்கிட்டும், நல்ல விஷயங்கள் கத்துக்கிட்டும், எப்படி அணுகணும் மக்களை அணுகணும்னு கத்துக்கிட்டோம், எப்படி பிரஸ் அணுகணும்னு கத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் அவர் பிரஸ் சந்திக்காதவர்கள்லாம் கிடையாது. அவர் வந்து சினிமால இருக்கும்போது சந்திச்ச இது வேற. ஆனா இது வந்து இன்னும் டேட்டாவோட மக்களோட பிரச்சனைகள் இன்னும் புரிஞ்சு பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது சாதாரணமா வராது. எனக்கே வந்து நான் பிகினிங்ல இந்த மாதிரி நான் பேசினதே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு மைக் நான் பயப்படுவேன் சின்ன வயசுல. எப்போ நான் அரசியல் கட்சியில அப்போ வானதி அக்கா கூப்பிட்டு நீங்க வந்து பேசுறீங்களா அப்படின் போது நான் பேச மாட்டேன்னு ஓடிடுவேன். அந்த அளவுக்கு நான் பயந்துகிட்டு இருந்தேன் நான். ஸோ அப்படி இருக்கும்போது இது டேக் டைம் ஃபார் ஹிம். இம்மீடியட்டா நம்ம வந்து சிஎம் ஆயிடுவோம். சிஎம் ஆனோடனே இது முதல்வன் படமும் கிடையாது, 2 மினிட்ஸ் மேகியும் கிடையாது. ஸோ இது வந்து டெஃபினட்டா இது ஒரு நல்ல அவர் வந்து ஒரு புரிதல் அரசியல் புரிதல் இருந்திருந்தாருன்னா அவர் நல்ல முடிவு எடுத்திருப்பாரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
தேங்க்யூ. தேங்க்யூ. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.